श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी 9வது अध्यायम 78வது श्लोकम। यावच्चिन्त्य स्वरूपत्व अभिमानस्वस्य जायते तावद्विचिन्त्य पश्चात् यावद्विचिन्त्य पश्चाच्च तथैवामृति धारयेत्। இந்த அத்தியாயத்திலோ 74வது శ్లోకத்திలో నుండి ஒரு முக்கியமான டாபிக் விசாரணத்துக்கு தொடங்கப்பட்டது. இந்த விசாரண 122வது శ్లోகம் வரைக்கும் போகும். அப்போ இதில் 74ல் ஆரம்பிச்ச இந்த டாபிக் என்னது? நிர்குண பிரம்ம ஞான விருத்தி, நிர்குண பிரம்ம உபாசனா விருத்தி. ஸோ இப்படி இந்த ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன, இது யாருக்கு எது சூட்டபுளாக இருக்குது, யார் இந்த நிலையில் இருக்கா யார் அந்த நிலையில் இருக்கானேது விசாரணை செஞ்சிட்ருக்கிறோம். 75 76வது ஸ்லோகங்களுக்குள்ள ஞான விருத்தி பற்றி முக்கியமாக விவரித்து சொன்னதுக்கு பிறகு இப்போது 77வது ஸ்லோகத்திலிருந்து தொடங்கி 87 வரைக்கும் உபாசனா விருத்தி, உபாசனா விஷயங்கள் தான் அந்த விவரணை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 77ல் என்ன சொல்லியிருக்காருன்னா, குரு கிட்டேருந்து கேட்ட ஆப்த உபதேச வாக்கியம் அந்த சிரவணத்தினால ஸ்ரத்தையோட தேசிகோக்தேன அகம் பிரம்மாஸ்மி, குரு சொல்கிறாரு நான் பிரம்மம், எனக்கு அந்த அனுபவம் வந்ததா இல்லையா, மனசாட்சியாக 100% ஒத்துக்க முடியறதா இல்லையா, இன்னும் என்னென்னாவது சந்தேகம் அப்படி இப்படி இருந்தால் கூட பிரதிபந்தங்கள், அதுதான விஷயம் முதல்ல பேசியிருக்கோம். அப்போது ஆனால் தேசிகோக்தேன ஆப்த வாக்கியம்னா குருவுடைய உபதேசத்தினால கேட்டது. இந்த ஆச்சாரியர் சொல்கிறாரு, சாஸ்திரம் சொல்கிறதே நானும் பிரம்மம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தினை எப்படிப்பட்ட ஒரு இன்டரப்ஷன் இல்லாமல் நிரந்தரம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளையிலோ அதே அகம் பிரம்மாஸ்மி అనేది உபாசனையாக ஜபமாக பண்ணணும், உபாசனை தியானம் பண்ணணும். அப்படி செய்யும்போதும் 76ல் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிராரப்தத்தினி அவர் முடிகிற வரைக்கும் எதிர்பார்த்துட்ருப்பாருன்னு ஞானி பற்றி சொல்லியார். ஞானிக்கு ஒரே ஒரு ஆசை என்னென்னா, இந்த பிராரப்தத்தினை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அப்படி இந்த தேகத்தினை விடணும், அது ஞானி விஷயத்தில். ஆனால் இந்த உபாசகர் விஷயத்தில் ஏன் இப்படி நடக்கிறதில்லைன்னா, பிராரப்தம் பற்றி கூட இவனுக்கு நிறையவே கவலை இருக்கும். பிராரப்தம் தாக்கும்போது அந்த அகம் பிரம்மாஸ்மி இதெல்லாமே எங்கோ போயிடுது. ஏன்னா பிராரப்தம், அதையும் முக்கியமாக துக்க பிராரப்தம், பாப பிராரப்தம் வரும்போது இதுக்கு சுவாமி சின்மயானந்த ஒரு உதாரணம் சொல்லுவார். என்னன்னா, ஒரு புருஷன், ஒரு மனிதனுக்கு அவன் புழு அப்படின்னு ஒரு பாவனை, அப்படி நினச்சிக்கிறான் அவன். ஹீ இஸ் இமேஜினிங் அண்டு நான் ஒரு புழு.
ஆனால் உண்மையாவன ஒரு புருஷன். அப்படி ரொம்ப அப்போது வெளியில் போனால் பறவைகள் வந்து புழுன்னு சாப்பிடும் இல்லையா எங்கே பார்த்தாலும். அதனால் இவனுக்கு பறவை பார்த்த பயம். அப்போது இப்படி இருக்கும்போது சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட போக வேண்டியதாகிடுது. அந்த டாக்டர் வந்து சரி உனக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறோம், நாங்கள் இங்கே ஒரு கோர்ஸ் நடத்துகிறோம், நீங்கள் இங்கே இருக்கணும். அது 3 வருஷம் கோர்ஸா 2 வருஷம் கோர்ஸா, ஆசிரமில் பிரம்மச்சாரி கோர்ஸ் மாதிரி இந்த கோர்ஸ் நடத்துகிறோம், நீ இங்கே இருக்கணும். அவன் இருந்துட்டான். டாக்டர் வந்து சொல்லி கொடுத்தார் எல்லாமே. நீ புழு இல்லை, நீ ஒரு மனிதன் தான், இதோ பாரு கண்ணாடியில் பாரு, புழு அப்படி இருக்கும், நீ அப்படி இல்லையே. அதெல்லாம் அப்படி சொல்லி கொடுத்துட்டு நல்லா பழக வச்சுட்டு சிரவணம் பண்ண வச்சு மனனம் பண்ண வச்சு எல்லாம் செஞ்சிட்டார். இவனு கூட நல்லா சொன்னதெல்லாம் ஒத்துக்கிறேன், ஆமாம் நான் மனுஷன்தான் புருஷன்தான் புழு இல்லை அப்படியெல்லாம் சொல்லி கோர்ஸ் முடிஞ்சிச்சு. டாக்டர் சொன்னார், நீ இனிமேல் ஆல்ரைட்டு தான், நீ வெளியில் போகலாம், சரியா, இனிமேல் உனக்கு ஒன்றும் ஒரு பாதிப்பு துக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போனான். வெளியில் போன உடனே அங்கே ஒரு காக்கா உட்காந்துருக்கு எதிரில் கரெக்டாக. அப்போ காக்கான்னு பார்த்த உடனே திரும்பி டாக்டர்னு பயந்துட்டு உள்ளே வந்துட்டான் ஓடி. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டாக்டர் வெளியில் அங்கே காக்கா வெயிட் பண்ணிகிட்ருக்க. காக்கா வெயிட் பண்ணால் அது பார்த்த பறவை, உனக்கு என்ன, நீ தான் புழு இல்லையே, நீ மனுஷன் தானே, இவ்வளோ நாள் அதே சொல்லிவிட்டு நீ படிச்சுக்கிட்டே நல்லா என்ன சிரவணம் பண்ண மனனம் பண்ண எல்லாம் பண்ணியிருக்கேன், நீ ஆல்ரைட் ஆகிட்ட அப்படின்னு சொன்னால் அவன் என்ன கேட்டான்னு தெரியுமா? டாக்டர் கேட்டேன், டாக்டர் நீங்கள் வந்து நானும் புழு இல்லை நானும் புருஷன்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க, ஆனால் நீங்கள் அந்த காக்காக்கு கிளாஸ் எடுக்கலையே என்ன, பார்த்தீங்களா? அப்படின்னு அர்த்தம் என்ன இங்கே கதையில்? எனக்கு தெரியும் சுவாமி, நான் அகம் பிரம்மாஸ்மியான பிரம்மந்தான், ஆனால் நான் ஞானி, ஆனால் நான் பிராரப்தத்துக்கு தெரியுமா நான் ஞானி அணி? பாருங்க சந்தேகம் எப்படி இருக்கேன். அது மட்டும் இல்லை, சில பேர் சொல்லுவாங்க, சரி நான் கிளாஸுக்கு வரை சிரவணம் பண்ணேன், வேதாந்தம் படித்தேன், எல்லாம் நான் ஞானி தான், ஆனால் எங்கள் வீட்டில் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படின்வா. இதுதான் பிரச்சனை. பார்த்தீங்களா எங்கே மாட்டிக்கிறானே? யாருக்கு தெரிய வேண்டாம், எல்லோரும் கூட நம்ம சர்வசாதாரணமாக இருக்கணும். குடும்பத்தில் விவகாரத்தில் இருக்கும்போது அந்த ஞானி అనేది வந்து ஞானம் என்பது வந்து உள்ள மனசுடைய ஒரு நிலை. இட் இஸ் ஏ இன்டலெக்சுவல் கக்னிஷன் அபவுட் யுவர் ஓன் செல்ஃப் ஃபேக்டாக எடுக்கிறது. ஆனால் இந்த உபாசகர் லெவலில் நிற்கிற இவனுக்கு அது நடக்கலை. அதனால தான் இந்த உதாரணம் சொல்லியிருக்கேன். இனிமேல் வித்யாரண்ய சுவாமியை இவங்க 2 பேர் இருக்கிற டிஃபரன்ஸ்னு இன்னும் சொல்லுவார். இப்போது இந்த 77 ஆரம்பித்த இந்த விஷயம் இப்போது 79 இன்றைக்கி படிக்கணும். அப்புறம் இங்கே என்ன சொன்னார் வேறு, அப்போது எவ்வளவு நாள் இந்த உபாசனை பண்ணணும், இந்த உபாசகருக்கு நிர்குண பிரம்ம உபாசனம்னா அதுதான் 78 சொன்னார். ஸ்வரூபத்து மேலே அபிமானம் ஏற்படணும். இதுக்கு முன்னாடி எல்லாமே நான் சரீரமனை அபிமானம் இருக்கு, நான் ஜீவனனை அபிமானம் இருக்கு. இப்போ அதெல்லாம் போய் அகம் பிரம்மாசி ஸ்வரூபத்து மேலே அபிமானம், தட் இஸ் மை ரியல் நேச்சர், நான் பிரம்மம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபிமானம் வளர்ந்து அது நிச்சயமாக நிற்கிற வரைக்கும் அப்படின்னா தேவைப்பட்ட ஆமிருத்தின்னா மரணிக்கிற வரைக்கும், சரீரம் விடுற வரைக்கும் இந்த நிர்குண பிரம்ம உபாசனை செஞ்சுட்டு இருக்கலாம், தப்புன்னும் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன ஆகுமோ, இன்னொரு சரீரம் வருமோ, அது எல்லாம் வேறு. ஸோ முதல்ல அப்படின்னு சொன்னார். இப்போது 49 படிக்கிறோம். பிரம்மச்சாரி பிக்ஷமாணஹ யுத சம்வர்க வித்யயா சம்வர்கரூபதாம் சித்தே தாரயித்வா ஹ்யபிக்ஷதாம். இப்போது அந்த ஸ்வரூப
மேலே சொன்ன அந்த ஸ்வரூப அபிமானம் வர வரைக்கும் அன்னார் சொன்னார்ல, அது எப்படி அடையிறது, இல்லை அது எப்படி வளர்த்துக்கிறது ஸ்வரூப அபிமானம் அப்படின்னு சொன்னால், சரி அது வளர்த்துக்கணும், அப்புறம் மெயின்டைன் பண்ணுறது எல்லாம் எப்படி ஆல் த டைம் எல்லா சமயத்திலும் அதை மெயின்டைன் பண்ணுறது எப்படின்னா, அதுக்கு இந்த ஸ்லோகத்தில் சாந்தோக்கிய உபனிஷத்தில் சொல்லப்பட்ட ஒரு சின்ன கதை, ஒரு உபாசனா விஷயம், அது இங்கே ஆச்சாரியர் ரெஃபர் பண்ணுறாரு. அது என்னன்னு நான் சொல்லிவிட்டேன், ஸ்லோகம் சுலபமாக நமக்கு புரியும். சாந்தோக்கிய உபனிஷத்தில் 4வது கண்டத்தில் 4வது அத்தியாயத்தில் 3வது கண்டத்தில் 1லிருந்து 8 மந்திரங்கள் வரைக்கும் ஒரு சின்ன கதை ரூபத்தில் என்னன்னா, அங்கே ஒரு பிரம்மச்சாரி இருக்கான். அவன் சம்வர்க்க உபாசனை பண்ணிட்டு இருக்கிறான். சம்வர்க்க உபாசனைன்னா பிராணோபாசனை, இல்லைக்க ஹிரண்ய கர்ப்ப உபாசனை. வெஷ்டி பிராணந்தான் சமஷ்டி வாயுவாக இருக்கு, சமஷ்டி வாயுதான் வெஷ்டி பிராணமாக இருக்குன்னு இவன் அந்த பாவனையிலேயே அதே சிந்திச்சுட்டு நினச்சிக்கும்போது இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அந்த உபாசிய வஸ்து எது இருக்கின்றனதோ, எது மேலே உபாசனை செய்கிறாங்களோ அந்த உபாசிய வஸ்துவாகவே இவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. அதுதான் விஷயம். அப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த பிரம்மச்சாரி பிக்ஷை வாங்கிறதுக்கு போயிருக்கான். போனால் ஒரு தெருவில் ஒரு இடத்துல 2 பேர் உட்காந்துட்டு நல்ல சாப்பாட்டு இருக்கு, சாப்பிட போகிறாங்களோ சாப்பிட்டுட்டு இருக்காங்கோ 2 பேரும். நிறைய அவங்களுக்கு தேவைக்கு மேலே சாப்பாட்டு இருக்கு. அங்கே போய் பிக்ஷை கேட்டார் பிரம்மச்சாரி. அவங்க 2 பேர் இந்த பிரம்மச்சாரின்னு பார்த்து என்ன சொன்னாங்க, இந்த பிரம்மச்சாரி உண்மையான பிரம்மச்சாரி இல்லை, அவனும் பிரம்மச்சரிய விரதம் அனுஷ்டிக்கிறான்னு சொல்லி படித்தான், இவனுக்கு கொஞ்சம் கர்வம் இருக்குது, அகங்காரம் இருக்குது அப்படின்னு ஏதோ பேசிட்டு சாப்பாடு கொடுக்கறதுக்கு கொடுக்கலை. அப்போ அவங்க எப்போ ரிஜெக்ட் பண்ணாங்க, கொடுக்கலையோ, இந்த பிரம்மச்சாரி சொல்கிறான், நீங்கள் எனக்கு சாப்பாட்டு கொடுக்கலன்னா நீங்கள் ஹிரண்ய கர்ப்ப சமஷ்டி பிராணத்தை நீங்கள் திரஸ்காரம் பண்ணுற மாதிரி, சமஷ்டி பிராணத்துக்கு நீங்கள் சாப்பாட்டு கொடுக்காத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே இன்னொரு சிந்தனை இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக ஸ்பான்டேனியஸாக அவர் வாயிலேருந்து சொல்லிட்டார், நீங்கள் எனக்கு சாப்பாட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் சமஷ்டி பிராணத்துக்கு சாப்பாட்டு கொடுக்காம நீங்கள் திரஸ்காரம் பண்ணுறீங்கன்னு அண்ணா. அப்படி என்ன அர்த்தம் என்ன, அந்த உபாசகர் பசியோடு இருந்தால் கூட எதிரில் ஒருத்தர் சாப்பாட்டு கொடுக்காமன்னு சொல்லி இப்படி ஏதோ குற்றம் சொல்லிட்டு இருந்தால் கூட அவனும் செய்கிற அந்த உபாசனா சப்கான்ஷியஸில் அவனுக்கு அவ்வளோ தனிப்பட்ட ஒரு மனிதன் இல்லை, அந்த பிராணமே தான் சமஷ்டி பிராணமாக ஒன்றாவாக இருக்கன்னு, அதுக்கு பேர் தான் சம்வர்க்க உபாசனா. சம்யக் வர்ஜதி இது சம்வர்க்க. அப்புறம் இந்த சம்வர்க்க உபாசனை இப்படி செய்கிறதுனால அவனுக்கு ஒரு சந்தேகம் இல்லை. அப்படின்னா அந்த சமஷ்டி பிராணத்தை கூட அவ்வளோ ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு அப்படி இருப்பான் உபாசகர்கள் அண்ணா. இதுக்கு 2-3 உதாரணம் சொல்கிறேன். சரி, அதுதான் கதை. அங்கே இப்போ எதுக்கு அது வித்யாரண்ய சுவாமி இங்கே சொல்கிறாருன்னா, எப்படி அந்த உபாசகர் அப்படி சம்வர்க்க உபாசனை பிராணோபாசனத்தினால அது மனசில் அப்படியே இருந்து அவனோட சப்கான்ஷியஸ் மைண்டில் கூட அது இருந்ததுனால ஒரு சந்தேகம் இல்லாமல் உடனே அங்கே அப்படி பதில் கொடுத்தானே, அந்த மாதிரி தான் இந்த நிர்குண பிரம்ம உபாசகரை கூட பண்ணலாமே. பண்ணால் இவனுக்கு கூட சப்கான்ஷியஸ் லெவலுக்கு அது போகும். இப்போதைக்கு அது இமேஜினேஷனாக இருக்கலாம், கண்டிஷனாக இருக்கலாம், பிரெயின் வாஷாக இருக்கலாம், எப்படி இருந்தால் கூட அது உனக்கு பிரயோஜனப்படும் அப்படின்னு சொல்லும்போது உதாரணம் என்ன, பொதுவாக லலிதா சஹஸ்ரநாமத்திலும்
இந்த தியான ஸ்லோகம் பண்ணும்போது 2வது ஸ்லோகத்தில் அருணாம் கருணாதரங்கிதாட்சிம் திருதபாஷாங்குஷபுஷ்பபாணசாபாம் அணிமாதிபிராவிருதாம் மயூகை ரஹமித்யேவ விபாவையே பவானிம். அந்த அலங்காரம் அது இது எல்லாம் சொன்னதுக்கு பிறகு அப்படிப்பட்ட ஓ அம்பாள் தாயாரே, நானும் நீ ஒன்று தான், உன்னை மாதிரி நானும் என்ன பாவிச்சுக்கிறேன், உன்னை மாதிரி நான் என்ன பாவிச்சுக்கிறேன். அகம் இத்தி ஏவ பாவயாமி விபாவயாமி. அப்படின்னா அது எப்படி இவனு புருஷனும் செய்கிற உபாசனை செய்கிறவனும் ஆண், ஆனால் அம்பாள் பெண்ணு. ஆனால் கூட அங்கே அந்த உபாசனை இடத்துக்கு வரும்போது இந்த டிஃபரன்சஸ் இல்லாமல், இதுக்கு தான் 2 வேறு உதாரணம் சொல்கிறேன். லோகத்தில் இப்போ நமக்கு தெரிஞ்சு பார்க்கக்கூடியது. உதாரணத்துக்கு இந்த மேல்மருவத்தூரில் ஒரு சுவாமி இருக்கார் இல்லையா, நிறைய பேர் உங்களுக்கு தெரியும். இந்த சிகப்பு ட்ரெஸ் போட்டு நிறைய பக்தாள் எல்லாம் போவாங்க. அவர்னு அவங்கள எல்லாரும் அம்மா அம்மான்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் அவர் ஏதாவது வாக்கு பேசும்போது அம்மா வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் அந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியோட உபாசனை பண்ணி தனன்னு தானு புருஷனாக கூட மறந்துட்டு அந்த அம்மானே பாவத்தோடு இருக்கிறதுனால, அந்த பாவத்தினை அவர் இன்வோக் பண்ணி தான் ஏதோ வாக்கு சொல்கிறதுனால பக்தாள் எல்லோரும் கூட அப்படி தான் அம்மா அம்மான்னு கூப்பிடுவாங்க. ஃபஸ்ட் டைம் யாரோ தெரியாமல் இப்படி ஏதாவது கேட்டால், ஓ அம்மான்னா யாரோ வருவாங்கன்னு பார்த்தா சுவாமியார் நல்ல ஒரு தொப்பையோடு அப்படி வருவார். அவர் கிரகஸ்தர் தான், நார்மல், ஆனால் அப்புறம் உபாசகர். சரியா? அதனால் இது தெரியலன்னா நம்ம என்னமோ பேசுவோம். உபாசனையில் அவ்வளோ பலம் இருக்கு. அதே மாதிரி இன்னொன்று உதாரணம் சொல்லணும்னா, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் யங்ஸ்டராக இருக்கிற இன்னொரு சுவாமி இருக்கார். வெள்ளூர் கிட்ட அந்த ஸ்ரீசக்கரம் கோவில் இருக்கு, நாராயணி அம்மா. அந்த சுவாமின்னு கூட ரொம்ப அழகாக நல்லா கட்டிருக்காங்க. அந்த அமிர்த்சர் கோல்டன் டெம்பிள் எப்படியோ இங்கே நமக்கு சவுத்தில் அப்படி இருக்கார். ஸோ அவர் ஸ்ரீசக்கர உபாசகர், அதனால் அவர்னு கூட அம்மானு தான் கூப்பிடுவாங்க. எதுக்கு இந்த உதாரணம் சொல்கிறேன்னா, அந்த உபாசனை అనేది உபாசிய வஸ்து கூட ஒன்றாகி தாதாத்மியமாகிற விஷயம். அதுதான் இங்கே இந்த வித்யாரண்ய சுவாமி இந்த பிரம்மச்சாரி இந்த சாந்தோக்யோபனிஷத்து கூட உதாரணம் எடுத்து இங்கே சொன்னார். ஸோ அது புரிஞ்சிச்சு இல்லையே? இப்போது பாருங்கள், இப்போ ஸ்லோகத்தில் அதுதான் சொல்கிறார். இந்த அபிமானத்தினை எப்படி வளர்த்துக்கிறதுன்னா, உபாசனை செய்ய 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 நினைக்க பிரம்மச்சாரி சம்வர்க்க வித்யா இந்த பிராணசக்தினி மேலே கான்டெம்ப்ளேட் பண்ணிவிட்டு அது உபாசனை பண்ணுற யுதா பிரம்மச்சாரி, இது செஞ்சிட்ருக்கிற அந்த பிரம்மச்சாரி பிக்ஷமானக, அந்த பிக்ஷை வாங்கிறதுக்கு அப்படின்னா விவகாரமாக சில சரீரத்துக்கு வேண்டிய வேறு வேலைகளை செஞ்சிட்டு இருந்தால் கூட, ஓகே, அந்த பிக்ஷை வாங்கிறதுக்கு போனப்போ கூட சம்வர்க்க ரூபதா அந்த அவனை செய்கிற அந்த சம்வர்க்க உபாசனை, அந்த உபாசனை மனசில் வச்சுக்கிற அது எப்பவுமே இருக்கே. அவன் எப்போவாவது அதை டெலிபரேட்டாக ஞாபகப்படுத்திக்கலாம், அவனை மறக்கலை. சித்தே அந்த மைண்டில் அதே வச்சுக்கிட்டு தானும் நடக்கிறான், போகிறான், 4 இடத்துல போகிறான், கேட்குறான், கை நீட்டுறான், இதெல்லாம் ஆக்ஷன் நடந்துகிட்டு இருந்தால் கூட மைண்டில் இருக்கிற அந்த கண்டினியூஸ் அந்த கான்டெம்ப்ளேஷன் சித்தே தாரயித்வா, அது அப்படியே தாரயித்வான்னா அது அப்படி இலைவ அந்த பாவனை, உபாசனைன்னா பாவனை தானே, எல்லாமே பாவனை தான். அந்த பாவனை அப்படியே உயிரோடு இலைவாக இருக்கிறதுனால வச்சுட்டு அபிக்ஷத்தை அது இருந்து வச்சுக்கிட்டு பிக்ஷைக்கு போனால், அங்கே நடக்கிறது போனால், எவ்வளோ தூரம் போனானோ, எத்தனை இடத்துக்கு போனானோ போனான். அந்த மாதிரி ஆஸ் லைக் இந்த சாந்தோக்யோபனிஷத்தில் சொல்கிற மாதிரி அந்த சம்வர்க்க வித்யா செஞ்ச பிரம்மச்சாரி விஷயம் பற்றி சொல்லும்போது அது என்ன அங்கே உபாசனையாக சொல்லப்படுறது. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே கூட இந்த நிர்குண பிரம்ம உபாசனை செய்கிறவனும்
அந்த அளவுக்கு அப்படியே அதே சிந்திச்சுட்டு இருக்கலாம். ஆனால் அடுத்த ஸ்லோகத்தில் 80 என்ன சொல்கிறாருன்னா, இந்த விஷயத்தினை கண்டுபிடி எப்படி சிந்திக்கிறதுன்னா, இவன் வந்து இந்த உபாசனன் வந்து இந்த உபாசகர் நிர்குண பிரம்ம உபாசகர் எப்பாவது எங்காவது எந்த விதமாவது கூட இவன் அந்த உபாசனன்னு பண்ணிகிட்டே இருக்கலாம். அது அப்படி என்னன்னா இவன் டெலிபரேட்லி விஷஃபுல்லி வில்ஃபுல்லி காலையில் பண்ணலாம், 4 வாட்டி பண்ணலாம், 10 வாட்டி பண்ணலாம், இல்லை 3 வாட்டி தான் பண்ணலாம். இல்லை நிர்குண பிரம்ம உபாசனை பண்ணல, சம்பர்க்க உபாசனை கூட பண்ணலாம். மொத்தத்தில் அந்த உபாசனை செய்கிறவனுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்குது. அதனால் இது யாரும் வெளியிலேருந்து கட்டாயப்படுத்தி பண்ணுறதில்லை, இவனாக டெலிபரேட்லி அன்றோம். அதுக்கு தான் எப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தின்னு தான் இந்த வர 80வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு ஆச்சாரியரும். படிக்கிறோம். புருஷஸ்யேச்சையா கர்த்தும் அகர்த்தும் கர்த்தும் அன்யதா சக்தோபாஸ்தித்ரதோ நித்யம் குர்யாத் பிரத்யய சந்ததிம். புருஷஸ்ய இந்த உபாசகர் சீக்கர் வந்து இச்சையா அவனுடைய சொந்த டெலிபரேட் ஆசை வில் பவர் வச்சு உபாஸ்திகி அந்த உபாசனன் வந்து கர்த்தும் அகர்த்தும் அந்யதா கர்த்தும் பண்ணலாம், எத்தனை வாட்டி பண்ணலாம், அப்புறம் கொஞ்சம் பண்ணாமல் இருக்கலாம். அதனால் அது சாப்பிடும்போது பண்ணணுமா, பாத்ரூமில் இருக்கவங்க பண்ணணுமா, இப்படி பண்ணணுமா அப்படின்னு இல்லை. நிஜமான உபாசனத்துக்கு மானசிக வியாபாரம் தானே உபாசனைன்னு சொன்னோம். அதனால் இவனு பண்ணலாம், அகர்த்தும் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை அவனு வேறே விதமாகவும் பண்ணலாம், அந்யதா அதர்வே. அப்படி பண்ணுறதுக்கு இவனுக்கு சக்தியா அவனுக்கு பாசிபிள். என்ன அவனு நிர்ணயம் பண்ணி செய்கிறது தானே பாசிபிள். அதஹ பிரத்யய சந்ததிம் அப்படின்னு சொன்னால் முந்தாவது ஒரு ஸ்லோகம் சொன்ன மாதிரி 78ல் உட்டி போகாமல் பிரேக் இல்லாமல் அன்புரோக்கனாகவே அந்த தாட் ஃப்ளோ மெடிடேஷனும் போயிட்டே இருக்கலாம். நித்தியம் ரெகுலர்லி அண்ட் இன்சிசென்ட்லி நித்தியம் குறியாத் பண்ணணும், கமாண்டிங் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போதும் இங்கே மூணுத்துக்கும் இப்படி சொல்லிக்கணும். உபாஸ்திகி இந்த உபாசனா கிருதசக்யா கர்த்துசக்யா உபாஸ்திகி கர்த்துசக்யா வா உபாஸ்திகி அகர்த்துசக்யா வா உபாஸ்திகி அந்யதா கர்த்துசக்யா. மூணுத்தையும் அந்த உபாஸ்திகி சேர்த்துக்கலாம். உபாஸ்திகி இந்த செய்ய பண்ணலாம் அவன், அப்புறம் செய்யாமல் இருக்கலாம். அப்படின்னா செய்யாமல் இருக்கலாம்னா சுத்தமாக விடணும்னு அர்த்தம் இல்லை. 10 வாட்டி பண்ணணுமா, 4 வாட்டி பண்ணணுமா, 6 மணி நேரம் எப்பாவது பண்ணலாம். இல்லை வேறு விதமாக ஏதாவது மாற்றி பண்ணணுமான்னா கூட பண்ணலாம். உபாசன விஷயம் சொல்கிறதுனால அந்த பாயிண்ட் முக்கியம். ஹி ஹாஸ் காட் ஏ ஃப்ரீடம் இருக்குது அவனுக்கு. அப்புறம் அவனோட வில் உபயோகப்படுத்திட்டு பண்ணலாம். அப்படி இவர் வந்து ஆனால் அன்புரோக்கன் அதை ஊட்டி போகாத மாதிரி நைரந்தரியன்னு சொல்கிறாரு பதஞ்சலி சூத்திரத்தில் அபியாசம் பற்றி சொல்லும்போது. அந்த மாதிரி இப்படி கண்டிப்பாக இவன் நித்தியம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்தது 81வது ஸ்லோகத்தில் எப்படி இந்த உபாசனை நித்தியம் பண்ணுறது, அந்த 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 தியாசலையே அந்த விஷயத்திலேயே அந்த சிந்தனையிலேயே இருக்கிறது எப்படி அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஆச்சாரியர் இன்னொரு 2 உதாரணங்கள் கொடுக்குறாரு. 81வது ஸ்லோகத்தில் வேதாத்யாயேஹ பிரமத்தஹ
அதீதே ஸ்வப்னேதிவாசிதः ஜபிதா து ஜபத்யேவ ததா த்யாதாபி வாசயேத். 2 லைனில் 2 விதமான உதாரணம் கொடுக்குறாரு. முதல் லைனில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மேலே சொன்ன விஷயத்தினே அப்படி கண்டினியூஸ் கான்ஸ்டண்ட்டாக அந்த சிந்தனை அகம் பிரம்மாஸ்மி ஜபமாக தியானமாக அது பண்ணுறது உண்மையாக அது வந்து அப்பிரமத்தக. யார் ரொம்ப ஜாகரூகனாக இருக்கானோ, அசால்ட்டாக இல்லாமல் ரொம்ப கவனத்தோடு இருக்கானோ, சின்சியராக இருக்கானோ, ஸ்ரத்தையோடு இருக்கானோ, அவன் வந்து எப்படின்னா வேத அத்தியாயி, ரொம்ப சின்சியராக இருக்கிற, கமிட்மெண்ட்டோடு இருக்கிற, எந்த ஒரு இது அஜாக்கிரதை இல்லாமல் இருக்கிற அந்த வேத அத்தியாயி, வேத பாடசாலத்தில் படிக்கிற இந்த குழந்தைகள் பெரியவங்களாவது அங்கே வேதா, அவன் என்ன பண்ணுவாங்க, உண்மையாக ஜபிதாத்து, அவன் வந்து ஒரு நாளைக்கு அந்த வேத பாடசாலத்தில் அந்த வேத மந்திரங்களை வந்து பல மணி நேரம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவனுக்கு இனிமேல் அப்புறம் சாப்பாட்டுக்கு உட்காந்துட்டு சாப்பிடும் போது கூட மனசில் அதே ஓடிட்டுருக்கும், நடக்கும்போது அதே ஓடிட்டுருக்கும், அப்புறம் குளிக்கும்போது அதே அந்த உள்ள சொல்லி அத்தனை மணி நேரம் அந்த வேத அத்தியங்களை பண்ணி சொன்னதுனால என்ன ஆகிடுது, இப்போது அதிவாசிதா, அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப ஆழமான இம்ப்ரெஷன் மனசில் சப்கான்ஷியஸ் மைண்ட் வரைக்கும் போய் அது விழுந்ததுனால அது என்ன காரணம், ஒரு ப்ராக்டிஸ் தான். அநேக மணிக்கணக்கு, அநேக நாள், அநேக வருடங்கள் அதே பண்ணும்போது என்ன ஆகும், அது அப்படியே உள்ளே போய் பதியும், சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும். அது இருக்கிறதுனால என்ன ஆகுது, அதிவாசிதகான்னா ரொம்ப அழகாக அதோடைய இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் உள்ளே போய் இறங்கி ஊர்னதுனால ஸ்வப்னே அதீதே, ஸ்வப்னத்தில் கூட அவன் ஏதாவது ஸ்வப்னம் காணும்போது ஏதோ வளர்றான். ஸ்வப்னத்தில் சில பேர் பேசுவாங்க இல்லையா, இல்லை ஸ்வப்னத்தில் பார்க்கலாம், ஸ்வப்னத்தில் கூட அப்படி தான் வேதாத்தியாயனம் பண்ணுற மாதிரி அதெல்லாம் வரும். அவனோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வரும், குரு வருவார், இல்லை அப்படி இருந்துட்டு கனவு வந்துட்டு சில வாட்டி வாயில் சில வாட்டி பேசுவோம். அந்த பேசுறது கூட அவன் அந்த வேத மந்திரங்களே சொல்லுவான் ஸ்வப்னத்தில் கூட. இது ஒரு உதாரணம். அதே மாதிரி சாதாரணமாக இந்த வேதாத்தியானம் எடுங்கோ, வேறு ஏதோ ஒரு நாமம் சொல்லிகிட்டே இருக்கிறவங்களுக்கு நாடு முழுசாக அநேக வருடங்கள் இப்படி சொல்லி அந்த பகவன் நாமம் ராமாவோ கிருஷ்ணாவோ சிவாவோ இதெல்லாம் சொல்கிறவங்களுக்கு கூட ஜபதி ததா ஏவ, அவங்களுக்கு கூட அப்படி தான் கனவுல கூட அவங்களுக்கு பேசினா ஒரு வேளை அப்படிப்பட்ட அந்த மந்திரமே வந்துருவாயில். ஏன்னா நேற்றுக்கு நிறைய சொல்லி அப்படி இருக்கு. ஆனால் இது நிறைய வருடங்கள் பண்ணி அது ஒரு உள்ள வாசனையாக இம்ப்ரெஷனாக மாறணும், ஆழமாக போய். ஏன்னா படிய தேவையில்லாத இம்ப்ரெஷன்ஸ் வாசனைகள் எல்லாம் போகணுமுன்னா இப்படிப்பட்ட நல்ல வாசனை, இது கூட எடிக்ஷன் தான், இது ஒரு வாசனை தான். ஆனால் இதை வச்சு தான் முதல்ல அது ரீப்ளேஸ் பண்ணணும். அதுதான் உபாசனையில் செய்கிறது. இப்படி செய்யும்போதும் ததா ஏவ தியாதா வாசயேத். அதே மாதிரி தான் இந்த நிர்குண பிரம்ம உபாசகர் கூட இந்த மெடிடேஷனை வந்து இப்படியே கண்டினியூ பண்ண ஒரு நாளைக்கு கிளிக் ஆகும். நீ வந்து இனிமேல் அந்த பைனரி ட்ரையாங்கிள் ஃபார்மேட்டில் வந்து பைனரி ஃபார்மேட்டுக்கு வருவே. அப்போ அந்த பிரம்மாஸ்மி అనేది இமேஜினேஷன் இல்லை, கண்டிஷன் இல்லை, பிரெயின் வாஷ் இல்லை, குரு சொன்னாருன்னு இல்லை, இது எனக்கு சத்தியம், ஃபேக்ட், இது எனக்கு சத்தியம், அது சத்தியம் அப்படின்னு அந்த ஒரு கன்விக்ஷன் வரும். அப்படின்னு 2 உதாரணம் கொடுத்தாரு. இதுக்கு வந்து பொதுவாக இந்த கனவு சப்கான்ஷியஸ் மைண்டு சொன்னதுனால ஒரு உதாரணம் வேறே சொல்கிறேன். பொதுவாக இது சொல்லுவாங்க கதை மாதிரி, கதையில் நடந்த விஷயந்தான். அப்பைய தீட்சிதர் ரொம்ப சிறந்த பெரிய பக்தர், சிவபக்தர், அப்புறம் அவர் யோகி,
அவருக்கு நிறைய சித்திகள் எல்லாம் கூட இருக்கு. அப்படிப்பட்ட உபாசகர் சிவன். அவருக்கு ஒரு நாள் அவருக்கே சந்தேகம் வந்தது, எனக்கு நான் உண்மையாக சிவன் மேலே அவ்வளோ பக்தி இருக்கா, சிவன் பற்றி இவ்வளோ மனசில் எனக்கு ஆழமாக சிந்தனை இருக்கா அப்படின்னு சொன்னால், அவர் என்ன பண்ணாராமா, செல்ஃப் டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவர் சப்கான்ஷியஸு அப்படி என்ன பைத்தியம் பிடிச்சி டெலீரியமில் இருந்தால், உண்மத்தையாக இருந்தால், கனவுல இருந்தால், அன்கான்ஷியஸாக இருந்தால் கூட இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன தான் ஓடிட்டுருக்கோம், நான் நிஜமாக உபாசனை பண்ணியிருந்தா அனி அவர் என்ன பண்ணார், டெஸ்ட் பண்ணிக்கணும்னு அவர் சிஷ்யர்களுக்கு சொல்லி, நான் இப்படி செய்ய போகிறேன், நீங்கள் அப்புறம் கவனிங்கோ, என்னை வாயெல்லாம் என்ன வருது, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உண்மத்தன் ஆகிறதுக்கு அந்த உண்மத்த புஷ்பமாக பழமோ ஏதோ இருந்துதாமா, அதை சாப்பிட்டா அப்படி ஒரு மாதிரி டெலீரியம் வந்துடும். டெலீரியம் வந்துச்சுன்னா அவுட்டர் கான்ஷியஸ்னஸ் அப்படிலாம் இருக்காது, ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்ட் என்னமோ வளரும். அப்படி சொல்லும்போது அவர் என்ன சொன்னார், என்ன வந்துச்சுன்னா, அந்த சிவ பகவானை பற்றி ரொம்ப அழகான அற்புதமான உன்மத்த ஸ்தோத்திரம் வந்துச்சு. அதெல்லாம் சிஷ்யர்களை நோட் பண்ணி எழுதிட்டாங்க. இப்போ கூட இருக்குது உன்மத்த ஸ்தோத்திரம். 2-3 ஸ்லோகம் இல்லை, ஒன்றும் இல்லை, எவ்வளோ நேரம் ஸ்தோத்திரம்னு பெருசு எனக்கு தெரியல எவ்வளோ ஸ்லோகம் இருக்குன்னு உன்மத்த ஸ்தோத்திரம்னு சொன்னாராம். அப்புறம் அவர் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் சிஷ்யர்கள் சொல்லி, அப்போ நானும் என்னுடைய ஒரு செல்லில் சப்கான்ஷியஸ் மைண்டில் கூட அந்த சிவநாமம் சிவபக்தி ஊர் இருக்கேன்னு அவருக்கு கன்விக்ஷனுக்காக, இது குரு அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்கு இல்லை அப்படின்னு இந்த உதாரணம் சொல்லுவாங்க. அடுத்தது இப்போது 82 வந்து இப்படிப்பட்ட இந்த சாதனை இப்படி செய்யும்போதும் இது எப்படி வந்து இந்த மனுஷனுக்கு பலன் கொடுக்கும், அந்த ட்ரீம் பற்றி சொன்னார். ரிப்பிட்டேஷன் ஈவன் இந்த ட்ரீம் అనేది வந்து இந்த கான்ஸ்டன்ட் அனுவருத்தினால எஃபெக்ட் என்ன అనేది எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இங்கே 82ல். விரோதி பிரத்யயம் த்யக்த்வா நைரந்தர்யேண பாவயன் லபதே வாசனாவேஷாத் ஸ்வப்னாதாவபி பாவனாம். ஸோ மேலே ஸ்வப்னம் விஷயம் பேசினதுனால அது எப்படி எஃபெக்ட் பண்ணும் என்னன்னா, அது அந்த அளவுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டில் கூட அது போய் அப்படி நிற்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அது சொல்லும்போதும், விரோதி பிரத்யய டிஸ்சிமிலர் தாட்ஸ், இது பற்றி அன்றைக்கி கூட நான் போன சத்சங்கத்தில் நடுவில் மறுபடியும் ஒரு சந்தேகம், ஆனால் ஜோதிஷரனி அப்புறம் வாஸ்துவனி இல்லைன்னா இன்னொரு சுவாமினி கும்பிடுறது, அது பண்ணுறது இது பண்ணுறது, ஏதோ ஒன்றுல இருக்கணும். ஸோ அதனால் டிஸ்சிமிலர் தாட்ஸ் ஒன்று. அப்புறம் அதே மாதிரி உலகம் விஷயங்கள் இதெல்லாம் கூட என்ன, குரு எனக்கு சொன்னார் பிரம்ம சத்தியம், நான் தான் பிரம்மம் சத்தியம்னு, ஜகத்தெல்லாம் மித்யான்னு. அப்போ ஜகத்தில் விவகாரத்தில் வர விஷயங்களுக்கு நானே மனசு கொடுக்கணும் அப்படின்னு ஈவன் டிஸ்சிமிலர் தாட்ஸ் வராமல் விரோதி பிரத்யயம்னா வேறே மாதிரி விதமான எண்ணங்கள், இல்லைன்னா டவுட்ஸு, இல்லைன்னா டீவியேஷன், நம்ம திரும்பி ட்ராக் மாறி போகிற மாதிரி ஆகாமல் அது எல்லாத்தையும் வராமல் பார்த்துக்கிட்டு தெக்துவா விட்டுட்டு நைரந்தர்யேன, இந்த வார்த்தை தான் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் அவர் உபயோகப்படுத்தினது. சாதனா விஷயம் சொல்லும்போது தீர்க்கால நைரந்தரிய சத்கார ஆசேவித்தோ திருடபூமி, அந்த சாதனை అనేది வந்து தீர்க்க காலமாக, அது முக்கியம். தீர்க்க காலம், ரொம்ப வருடங்கள், டிகேட்ஸ் இருக்கா. நைரந்தரியம் டிகேட்ஸ் தான் சுவாமி. நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி வேதாந்தம் கேட்ட ஆரம்பித்தேன், ஆனால் நடுவில் ஒரு 5 வருஷம் விட்டுட்டேன், அப்புறம் 3 வருஷம் விட்டுட்டேன், 4 அப்படி 30, அது கணக்கில்லை. நைரந்தரியன்னா நடுவில் எந்த ஒரு இன்ட்ரப்ஷன் இல்லாமல் கண்டினியூஸ்லி பாவையன்னு மெடிடேட் பண்ணணும். அதனால தான் பொறுமை అనేది ரொம்ப முக்கியம். ஆத்தியாத்மிக சாதனையில் அது உபாசனை ஆகட்டும், ஞான நிஷ்டைக்காகட்டும், எல்லாம் சாதன சதுஷ்டயத்தினை வளர்த்துக்கிறதாகட்டும், சாஸ்திரம் படிக்கிறதுக்கு வேண்டிய ஒரு பேஷன்ஸ், பொறுமை வேணும். அநேக வருடங்களை செலவு பண்ணி தான் ஆகணும், வேறு வழியில்.
அப்படி பாவயன். அப்படி பண்ண என்னாகும்? வாசனா ஆவேஷாத், இப்படிப்பட்ட வாசனை பாருங்கோ, இந்த வாசனத்தின்னு நம்ம வேணுமனே வித்து நட்டுன்னு மாதிரி நட்டு நம்ம வளர்த்துறோம். அதுதானே பிரயோஜனம். பக்தியிலோ நாமகீர்த்தன நாமஸ்மரணத்திலோ ஜபத்திலோ இப்போ இந்த நிர்குண பிரம்ம உபாசனை அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி இல்லைன்னு சோகம் சோகம். ஆனால் இந்த சோகம் అనేది வெளியில் ஏதோ பிராணாயாமம் செய்யும்போது சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாருக்கும் அப்படி பண்ணக்கூடாது. சோகம் అనేది சஹ அகம் அనే பதங்களுக்கு நல்ல அர்த்தம் சாஸ்திரம் படித்த குரு கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் அந்த குரு சொன்னும்போதும் இந்த மாதிரி அகம் பிரம்மாஸ்மி சோகம் அనే ஜபம் பண்ணணும். தவிர சும்மா காற்று எடுத்துக்கும் போது சோ, காற்று விடும்போது அகம், இப்படி சேர்த்து சொல்லிக்கோ சோகம் ஜபம் அனே சொல்லி கொடுக்கூடாது. அப்படி சோகம் என்ன, அந்த ரெண்டு பதங்களுடைய அர்த்தத்தினை அவ்வளோ கிளியராக நல்லா படித்து கேட்டு தெரிஞ்சிருக்கணும். அப்போது வாசனா ஆவேஷாத்தன்னா வளர்த்துனது, வரவைச்சது, உருவாக்கணும். இந்த வச்சு வாசனை அதோடைய டீப் இம்ப்ரெஷன் வந்து ஸ்வப்ன ஆதவ் அப்படி பாவனாம் லபதே. பார்த்தீங்களா, அது இனிமேல் விட்டி போகவே போகாது. அதான் சொன்னமே, அப்புறம் இவனுக்கு பிடிக்கலன்னா கூட வேண்டான்னா கூட போகாது. அது அந்த அளவுக்கு அது வந்து பக்தர் யாரோ சொன்னார், ராம 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 நாமம் சொல்லி 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 அசలు நானே இல்லாமல் ஆயிட்டேன், நானே இல்லாமல் ஆயிட்டேன். ராமா உன்னை பேர் சொல்லி சொல்லி நானே இல்லாமல் ஆயிட்டேன், நீ தவிர உன்னை நாமம் தவிர இன்னொன்று இல்லை அங்கேன்றார். அப்படி அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி அதுக்கப்புறம் 83 வந்து இப்படி இருக்கிற இவனை வந்து லோகத்தில் விவகார விஷயம்ல இப்படி தானே வாசனைன்னா வியசனம் அன்றோம். அந்த வியசனம் வந்து எடிக்ஷன் அன்றோம் லோக விவகாரத்தில். அப்படி ஒரு சாதாரண லோகத்தில் இருக்க உதாரணம் எடுத்துட்டு இந்த வாசனானே விஷயத்தினே பேசுகிறார். வாசனா இம்ப்ரெஷனை உருவாக்குறதுனே. 83 புஞ்சானோபி நிஜாரப்தம் ஆஸ்தாதிஷயதோ நிஷம் தாதும் ஷக்தோ ந சந்தேஹः விஷயவியசனீயதா. லோகத்தில் பல பேர் பலத்துக்கு எல்லாத்துக்கு வியசனம். வியசனம்னா அவனுக்கு அந்த குடிக்கிறது ஒரு வியசனம், ஜூதம் விளையாடுறது ஒரு வியசனம், இப்படி ஏமாத்துறது ஒரு வியசனம், திருடுறது ஒரு வியசனம், இப்படி எல்லாமே வியசனம்னா எடிக்ஷன். அதுக்கு அடிமையாகி அப்படி இருக்கிறதுக்கு பேர் வியசனம். இது லோகத்தில் சாதாரணமாக பார்க்குறோமே விஷய வியசனி. லோகத்தில் விஷய வாசனைகளுக்குள்ளே இப்படி தான். ஒரு காஃபி అనేది வியசனம். ஒரு நாளைக்கு 4-5 வாட்டி காஃபி சாப்பிடலைன்னா என்னால் வாழ முடியாது. பேப்பர் படிக்கலைன்னா என்னால் எனக்கு அன்றைக்கி டாய்லெட்டே வராது சில பேருக்கும். அப்படியெல்லாம் இருக்காங்க. இப்படி ஏதோ ஒன்றுக்கு விஷய வாசனைகள், லோக விஷயங்களுக்கு வியசனம் ஆகிடுறாங்களே. அதே மாதிரி இது கூட அப்படி பண்ணிக்கலாமே. இந்த நிர்குண பிரம்ம உபாசனை అనేది கூட ஒரு வாசனையாக வியசனமாக பண்ணிக்கோ. ஓகே, அதுதான் சொல்கிறாரு. நிஜ ஆரப்தம். இதுக்கு முன்னாடி இருக்கிற பல பிராரப்தம் ஆரப்த கர்மக்கு பேர் பிராரப்தம். எதெல்லாம் இந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் நம்மளுடைய செஞ்ச கர்மத்துடைய பலங்கள் எல்லாம் ஆக்ஷன்ஸ் வந்து புஞ்சானஹா அபி, அதெல்லாம் நம்ம அனுபவிச்சுட்ருக்குறோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம் எல்லோரும் அவங்களுக்கு சுகம் துக்கங்களை. அப்படி இருந்தப்போ கூட ஆஸ்தா அதிசயத்தா அப்படின்னா அதெல்லாமே அப்படி ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த தியானத்தினால் ஏற்பட வச்ச
அந்த ஆழமான வாசனை இம்ப்ரெஷன்ஸ் எது மேலே? இந்த பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் மேலே. இங்கே ஆஸ்தாக அதிசயதः. ஓகே, இந்த பியூர் கான்ஷியஸ்னஸ், நானும் சச்சித் ஆனந்தம், அகம் பிரம்மா, சுத்த நித்திய அப்படின்னு சொன்ன இந்த இம்ப்ரெஷன் இருக்கே. அனிஷம், இது இப்படியே அனிஷம்னா தொடர்ந்து, அனிஷம் நிரந்தரம் அர்த்தம். தியாத்தும் சக்தः, இது முடியும். தியாத்தும் சக்தி, இது பாசிபிள் டு ஃபார் மெடிடேஷன் ப்ராக்டிஸ். இதில் சந்தேகன்னா, இதில் சந்தேகம் இல்லை. ஏன், எப்படி தெரியுமா? அதோ யதா விஷய வசனி, லோக விஷயங்கள் அப்படி தானே. முதல்ல பிறந்த உடனே இவன் சிகரெட்டு குடிக்க பழகிட்டானே என்ன, இல்லை ஆல்கஹால் குடிச்சிட்டே வந்தான், அப்புறம் பழக்கப்படுத்தினது தானே. பழக்கப்படுத்திக்கிட்டுனது அப்புறம் விடாமல் வாழ்க்கை கடைசி வரைக்கும் அதோடு போய்டுறான். நிறைய பேர் அப்படி இருக்காங்க இல்லையா? அப்படி லோக விஷயங்கள் வியசனம் எப்படி ஒரு மனுஷன் பண்ணிக்கிறானோ, அவங்க பிராரப்தம் என்னமானது வேஷ விஷயம். இது இங்கே படுத்தப்படுத்தினது தான், இங்கே ஹேபிச்சுவல், ஓகே, பழக்கப்படுத்தின விஷயந்தான், ப்ராக்டிஸ் பண்ணது தான். அப்போது அதே மாதிரி இங்கே இந்த விஷயத்தில் அகம் பிரம்மாஸ்மி உபாசனா, இது மந்திரமாக அப்படியே ஏன் நினச்சக்கூடாது. ஸோ பார்த்தீங்களா, அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறாரு. லோக வாசனைகள் எப்படி வியசனமாக ஆயிடுதோ, அதே மாதிரி வேதாந்த இந்த விஷயங்கள். இப்போ ஒரு விதத்தில் சொல்லணும்னா, நம்ம எல்லோரும் கூட ஒரு வியசனம் இருக்கு நமக்கு. என்னது, இது தினந்தோறும் கிளாஸ் எடுக்கணும், பேசணும் అనేది ஒரு வியசனம் எனக்கு. ஆனால் இது வேணால் நஷ்டம் இல்லையே. அதே மாதிரி இப்போது கேட்குற உங்களுக்கு கூட அந்த சத் சங்கம் கேட்கணும் అనేది ஒரு வியசனம் ஆயிடுது. உனக்கு வீட்டில் சொல்லுவாங்க இல்லையா, உனக்கு சத்சங்க பைத்தியம், எப்போ பார்த்தா அந்த மாஸ்டர் யூடியூப் போட்டு கேட்டுகிட்டே இருக்கிற நீ, இப்படி சொல்லுவாங்க. அப்போ கோபம் வந்து சொல்லுவாங்க. பரவாயில்ல, அவங்க நீ உனக்கு டிவி வியசனம். சில பேருக்கு வம்பு பேசுறது வியசனம், ஊர் சுற்றுறது வியசனம், எப்படியும் இருக்கு. அந்த மாதிரி இது இருந்து போட்டுமே, இதனால் நஷ்டம் ஒன்றும் இல்லை, லாபந்தான். ஆனால் இது ஒரு வியசனமாக தான் முதல்ல பெரும்பாலும் நிறைய பேர் இந்த ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் இப்படி தான் ஆகிடுவோம். அதெல்லாம் தாண்டி தான் வருவோம். அதனால் எடிக்ஷன். இன்னைக்கு கிளாஸ் இல்லையா, இன்றைக்கி சத் சங்கம் இல்லை சம்மர் ஹாலிடேஸு இந்த 2 வருஷமாக கொடுக்கல. இப்போது அப்புறம் வாரத்தில் 6 நாள் தான் ஏதோ தமிழில் பேசுகிறார், ஒரு நாள் தெலுங்கு பேசுகிறாரு மாஸ்டர். அன்றைக்கி நான் கேட்க முடியாது தமிழ் அவங்க. அப்போ என்ன நினச்சோம், ஐயோ இன்றைக்கி கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா டெய்லி கேட்கும்போது இன்றைக்கி ஒரு நாள் கேட்கலன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா எடிக்ட் ஆகிட்டோம். அதனால தான் ஒரு அம்மா எனக்கு உடனே மெசேஜ் அனுப்புவாங்க, மாஸ்டர் இன்றைக்கி கிளாஸ் இல்லையா? நான் அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சேன்னாவே மத்தியானம் ஏதாவது அப்படி கேட்குறவங்க இருக்கான். அது கரெக்டு தான், நல்லது, அப்படி இருக்கணும். ஓகே, சில நாள் அப்லோட் பண்ணுறது ப்ராப்ளம் வரும். வீட்டில் எல்லோரும் நெட் உபயோகப்படுத்துறதுனால, அப்புறம் நெட் வீக்காக இருக்கிறதுனால அதெல்லாம் அப்லோடுன்னா கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? சரி, அதனால் இது நல்லது தான். நல்லது. இந்த நல்ல வியசனம் అనేది எப்படி இருக்கும், அந்த வியசனத்தை நீ எப்படி நம்ம அப்புறம் ரொம்ப பிரயோஜனகரமாக உபயோகப்படுத்த போகிறோம், அதுலேருந்தையும் தாண்டி வருவோம், எல்லாத்தையும் விட்டுட்டு வர ஒரு நிலை வரும், குணாதீதன் ஆயிடுறோம் అని சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி இப்போது 84லேருந்து 2-3 ஸ்லோகங்கள் அந்த வியசனம் అనేది దానికి உதாரணமாக எடுத்து சொல்கிறார், பேசுகிறார். அதை என்கரேஜ் பண்ணல, கெட்டதாக இருக்கிற எல்லா வியசனம் ஹேபிட்ஸ்னு விட்டுடணும். இது இந்த மாதிரி நல்லது, பூஜை பண்ணுறது, கோவிலுக்கு எல்லாம். எனக்கு கோவிலுக்கு போகலைன்னா, ஒரு நாள் சுவாமி கோவிலுக்கு தரிசனம் பண்ணலைன்னா எனக்கு தூக்கமே வராது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி ஆத்தியாத்மிக விஷயத்தில் வியசனம் இருக்கட்டுமே. ஆத்தியாத்மிக விஷயத்தில் சில பேர்னு பார்த்து பொறாமல் இருக்கட்டுமே, நல்லது தான். அது கொஞ்சம் ஒன்று முன்னு கொண்டு போகும், நல்லது. அப்படி சொல்லும் போதும் 84 பாருங்கோ. பரவியசனன்
परव्यसनिनी नारी व्यघ्रापि गृहकर्मणि तदेवास्वादयत्यन्तः பரசங்கரசாயனம். இந்த ஸ்லோகத்துக்கு பொதுவாக எல்லா புஸ்தகங்களிலும் கொஞ்சம் நெகட்டிவான அர்த்தத்தோடு எழுதுவாங்க. ஏன்னா பதங்கள் அப்படி தான் இருக்கு. நம்ம அப்படி ரொம்ப நெகட்டிவாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஸ்திரீ விஷயம் ஸ்திரீன்னு எடுத்து சொல்கிறார். ஒரு ஸ்திரீ அவங்களுடைய ஓகே, நான் பாசிட்டிவாக எடுத்து சொல்கிறேன், நம்ம எதுக்கு நெகட்டிவாக எடுத்துக்கணும், சரியா? நாரி பதங்கள் பாருங்க. பரவ்யசனினி நாரி, ஒரு ஸ்திரீ. பரன்னா எங்கோ இருக்கிற அவளுக்கு கிட்ட பக்கத்தில் இல்லாமல் இருக்கிற அவங்களுடைய புருஷன் பற்றி, சரியா? இல்லைன்னா பரன்னா பரபிரம்மனை பற்றி. அது உதாரணம், கோபி உதாரணம் சொல்லுவேன். முதல்ல பதம் பாருங்கோ. இப்படி ஒரு ஸ்திரீ இருக்கா. எப்படி இருக்கா? அவனு வியக்ராபி குருஹ கர்மணி, வீட்டு வேலையில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டுட்டு வேலையெல்லாம் செய்கிறான். குருஹிணி, ஹோம் மேக்கர் தான். அப்போது பிஸியாக நிறைய வேலை இருக்கும். இப்போ இங்கே 2-3 உதாரணம் சொல்கிறேன் நான். பரவ்யசனினின்னா, ஆனால் மனசில் மனசு எங்கோ இருக்கு, ஓகே, அந்த திங்கிங்லேயே இருக்குது, மைண்டிங் இல்லை. எப்படி? முதல் ஒரு உதாரணம், அதோ அந்த ஹஸ்பண்டு இல்லை புதுசாக கல்யாணமான அவங்க ஏதோ காரணத்தினால ஒய்ஃபு இங்கே இருக்கா, ஹஸ்பண்ட் எங்கோ இருக்கான், வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகலாம். அப்போ எப்படி இருக்கும்? இங்கே ஏதோ வேலை பண்ணிட்டு இருந்தானோ அது செஞ்சுட்டு இருந்தால் கூட மனசு எப்போ பார்த்தானோ அந்த அவங்களுடைய ஹஸ்பண்ட் பர்த்தனை பற்றே நினச்சிட்ருக்கிறது அப்படி இருக்கும். ஏன் அப்படி நினச்சிட்ருக்கோன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க கூட இருக்கும்போது ஏற்பட்ட சில அனுபவங்கள், அந்த ஆனந்தம், ப்ளஷர், அது எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டே, அத பரசங்க ரசாயனம். ரசாயனம்னா இங்கே அந்த அமிர்தமணி, ஆனந்தமணி, ப்ளஷர் அணி, அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது மனசில் அதே கல்பனை ஓடிட்டு இருக்கும். அந்த ஞாபகம் வருமா? இது என்ன? இது பரானே வார்த்தைக்கு இங்கே வேறு யாரோ ஒரு புருஷனை பற்றி நினச்சிக்க வேண்டாம். அப்படி பொதுவாக மீனிங் எல்லாம் ஏதி இருக்கும். ஹூ இஸ் ஹேவிங் எ சீக்ரெட் லவர் அப்படின்னு நம்ம அந்த விதத்தில் அர்த்தம் பார்க்க வேண்டாம். ஹஸ்பண்ட் எங்கோ இருக்கான். அப்போது அதெல்லாம் நினச்சிக்கிறது அந்த நினைவுலையே. ஆனால் குருஹ கர்மங்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தால் கூட அவங்க அதே நினச்சிட்டு இருப்பான். ஒரு உதாரணம். இன்னொன்று கோபி ஸ்திரீகளின் எடுத்துக்கிறோம். கோபிகள் குருஹிணிகள் தான். எல்லார் வீட்டில் குடும்பஸ்தர்களாக இருந்து அந்த கிருஷ்ணனு கூட ஏற்பட்ட அனுபவம், அவன் பார்த்தது, அவன் தொட்டினது, அவனை கூட விளையாடினது, அவனை செஞ்ச சேஷ்டம் எல்லாம் அனுபவித்தது வீட்டில் இருக்கும்போது கூட, வீட்டு வேலை எல்லாம் செய்யும்போது கூட அவங்க மனசு இங்கே இல்லை. மனசு அங்கோ இருக்கு. பரவ்யசனினி, பரசங்க ரசாயனம். அந்த அதே ஞாபகம் வருது. கிருஷ்ணன் பக்கத்தில் இந்த மாதிரி கிருஷ்ணன் அவங்களனை கிண்டல் பண்ணுற மாதிரியும் கிருஷ்ணன் என்னமோ எல்லாம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கிறது. பரன்னைங்க பரபிரம்ம கிருஷ்ணா. ஸோ கோபிகைகள் இப்படிப்பட்ட உபாசகர்கள் தவிர அவங்க ஞானிகள் இல்லை. அப்படியே கிருஷ்ண உபாசனே பண்ணிட்டு இருந்தாங்க, நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. அது ஊட்டி போக மாட்டேங்குது மனசுலேருந்து. வியசனம் ஆகிடுது இவங்களுக்கு, கிருஷ்ண வியசனம். அப்படி இருந்துகிட்டே இவங்க அப்படி. அதனால தான் சில வாட்டி அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஓரளவுக்கு வீட்டு வேலையெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பெரிய தவறு பண்ணல. சாம்பாரில் உப்பு தான் போடுறாங்க, காஃபியில் சுகர் தான் போடுறாங்க, இப்படி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் இருக்காது. அது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவார். இப்போ இங்கே உதாரணம் அது இல்லை.
ஒரு அம்மாவுக்கு வந்து இப்போ தான் குழந்தை, குட்டி குழந்தை, அது எல்கேஜிலையோ ப்ரீகேஜிலையோ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா தொடங்கிட்டான். அனுப்பும்போது அது ரொம்ப அளந்து அம்மானை விட்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போகும். அதை போய் அங்கே விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு வந்தால் கூட அம்மாவுக்கு வந்து திரும்பி குழந்தைன்னு கொண்டு வந்து பார்த்து கொண்டு வர வரைக்கும் வீட்டில் என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தால் கூட அந்த குழந்தை நினைவே வரும். வராதா? அப்படிதான். ஏன்னா தாய்க்கு அந்த அளவுக்கு அந்த குழந்தை மேலே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. அதே பற்றி நினச்சிட்ருக்கோம். அது அழுந்து போயிடுச்சு ஸ்கூலுக்குன்னு, அந்த மாதிரி. ஸோ இந்த உதாரணங்கள் இப்படியெல்லாம் நாம் எடுத்துக்கலாம். அதுதான் சொல்கிறார் இங்கே. ஸோ பரவசனினி நாரி குருஹ கர்மணி வெக்ரஹாபி. வெக்ரஹன்னா ரொம்ப தீவிரமாக எங்கேஜ் ஆகியிருந்தால் கூட வீட்டு வேலையில் பரசங்க ரசாயனம் அந்த ஆஸ்வாதயதி. உள்ள மனசுக்குள்ளே மட்டும் அந்த விஷயத்தினே நினச்சிக்கிட்டு அதே சிந்தனை பண்ணிக்கிட்டு அந்த கல்பனத்திலே இருக்கிறது. இது பொதுவாக நிறைய பேருக்கு நம்ம நிறைய விஷயங்களும் நடக்கும். டிரைவிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம், ஆனால் போய் சேர்ந்ததே நமக்கு தெரியாது. கரெக்டாக தான் போகிறோம், எல்லா சிக்னல் நிறுத்துகிறோம். ஆனால் மனசு இதுக்குள்ளே எல்லாமே அந்த ஏதோ விஷயத்தினே நினச்சிட்ருக்கு, மெக்கானிக்கலாக போகிறது, ஆனால் இது பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த லோகத்தில் இந்த விவகாரம் பண்ணும்போது கூட நம்ம பாட்டுக்கு நம்ம ஏன் இந்த அகம் பிரம்மாஸ்மி, இந்த உபாசனா சிந்தனை தியானத்திலேயே ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்லி, இப்போது இந்த உதாரணத்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்கிறாரு. 85 இந்த பரவசனினி நாரி எல்லாமே பண்ணுறது வீட்டில், ஆனால் நாட் வித் ஃபுல் மைண்டு. அதனால் அதில் அந்த பரவசனம் இல்லாமல் செய்கிற அளவுக்கு பர்ஃபெக்ஷன் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு கம்பேரிசனாக அடுத்த 2 ஸ்லோகங்கள் கூட சொல்கிறார். பரசங்கம் ஸ்வாதயந்த்ய அபினோ குருஹ கர்ம தத் குண்டி பவேதபி த்வே ததா ஆபதே நைவ வர்த்ததே ஆபாதே நைவ வர்த்ததே. அந்த டிஃபரன்ஸ் சொல்கிறாரு. பரவசனம் இல்லாமல் இருக்கிற ஸ்திரீ அவங்க செய்கிற வேலைக்கு, அப்புறம் பரவசனத்தோடு இருந்து வேலை செய்யும்போது அதில் டிஃபரன்ஸ் இருக்கு. எதுக்கு இது சொல்கிறாருன்னா, இந்த டிஃபரன்ஸ் தான் அப்புறம் வரப்போகிற ஸ்லோகங்கள் கூட ஞானி நிர்குண பிரம்ம ஞானிக்கும் நிர்குண பிரம்ம உபாசனைக்கு வித்தியாசம் இருக்கு. ரெண்டு ஒரே விருத்தி தானே, ஒரே தானே ஸ்டேட்மெண்ட், 2 பேர் அதே உபனிஷத்து தானே கேட்டாருன்னு முதல்ல அப்படி சொன்னோம் இல்லை சந்தேகம் போன வாரம். அதனால் இங்கே என்ன சொல்கிறாரு, பரசங்கம் ஸ்வாதயந்தியா அபி தத் கிருஹ கர்ம நோ குண்டி பவேத். பார்க்குறதுக்கு வெளியில் எதுவுமே குண்டி பவேத்துன்னா எதுவுமே ஸ்டாப் ஆகலை, எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறான். மெக்கானிக்கலாக சரீரம் அந்தந்த வேலைகள் எல்லாம் பண்ணுறது, சமைக்கிறது, அது இது பண்ணுறது, துணி தூக்கிறது. நான் குண்டி நோ, இங்கே நா ப்ளஸ் ஊ, நான்னா நாட் అని, எப்போ அதுக்கு ஊ சேர்ந்தது நோ ஆகிடுத்தோ அது வந்து நெவர்னு அர்த்தம். நெவர், ஒருக்காகவும் நிற்கிறது இல்லை, நல்லா தான் போயிட்டுருக்கு. தத் குருஹ கர்மா. ஆனால் அபிது, ஆனால் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னென்னா ஆபாத்தேன ஏவ வர்த்ததே. ஆபாத்தேனா நாட் வித் ஃபுல் மைண்ட். அதனால் அதில் 100% இல்லைன்னா 98%, 99% பர்ஃபெக்ஷன் இருக்குமని சொல்ல முடியாது, ஆனால் பண்ணுறான். ஸோ அந்த வித்தியாசம் అనేది சூக்ஷ்மமாக இருக்கேன்னு தெரிவிக்கிறார். இந்த பாயிண்ட் அப்புறம் நமக்கு ஞானி பற்றி சொல்லும் போது வரும். இப்போது உபாசனை பற்றி தான் மெயினாக சொல்லிட்டுருக்குறாங்க. அடுத்தது 76 வந்து கிருஹக்ருத்ய வெசனினி யதா சம்யக் கரோதி தத் பரவ்யசனினி தத்வத்
ந கரோத்யேவ சர்வதா. அதே அந்த விஷயத்தின் இப்போ இங்கே கிளியராக சொல்கிறார். ரொம்ப நிதானமாக விவரித்து ஒரு பாயிண்ட்டு சொன்னதே இந்த மூணும் அந்த வியசனம் விஷயம். என்ன சொல்கிறாருன்னா, யதா குருஹ கிருத்திய வியசனினி. குருஹ கிருத்திய வியசனின்னு அர்த்தம் என்ன, யாரும் வேறு தாட்டே இல்லை, சமைக்கிறதுனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஈடுபாட்டு, அப்படிப்பட்ட ஒரு குருஹிணி இருக்கான் இல்லையா. அந்தந்த வேலை செய்யும்போது அதிலும் நம்ம சுவாமிஜி சொல்கிற மாதிரி wherever I am, whenever I am, whatever I am, I shall be 100% சொல்கிறார் சுவாமிஜி. அந்த பாயிண்ட் தான் கிரககிருத்திய வெசனினி. அப்படின்னா ஒரு ஹோம் மேக்கர் ஹூ இஸ் வெரி மச் attached and the addicted to the dedicated to the household ஒர்க்கில் இருக்கானோ அவங்க செஞ்ச அளவுக்கு தத்து சமயக்கு அவங்க சமயக்குன்னா இங்கே பர்ஃபெக்ட்லி ஜாய்ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக ஃபுல்லாக இன்வால்மெண்ட்டோடு வேறு எந்த ஒரு இது இல்லாமல் மேக்ஸிமம் பர்ஃபெக்ஷனாகவும், அது மட்டும் இல்லை செய்யும்போது ஜாய்ஃபுல்லி பண்ணுறது, பர்ஃபெக்ஷன் மட்டும் இல்லை செய்கிறது ரொம்ப சந்தோஷத்தோடு இன்வால்மெண்ட்டோடு பண்ணுறது கரோதி. ஆனால் தத்வத்து அந்த மாதிரி இந்த பரவியசனினி நாரி யார் இருக்காங்களோ, குருஹவியசனினி நாரி இங்கே பரவியசனினி நாரி, குருஹகர்ம வியசனினி இங்கே. ஆனால் உன் அம்மாவுக்கு குருஹத்தில் என்ன தலையெழுத்தே பண்ண வேண்டியதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு மைண்ட் அங்கே இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பண்ணால் அது எப்படி அவங்க செஞ்சதுக்கு அதோட ஈடாக இருக்குமா இது? ஸோ தத்துவத்து பரவியசனினி சர்வதா ந ஏவ கரோதே. ஒருக்காகவும் அவங்க ஃபுல்லாக இன்வால்மெண்ட் ஆகி ஜாய்ஃபுல்லாக பண்ண மாதிரி இந்த பரவியசனம் மைண்டு இங்கே ஹாஃப் மைண்டட் ஹாஃப் ஹார்ட்டடாக பண்ணால் கண்டிப்பாக அதில் அந்த அளவுக்கு இருக்காது. பட் எனக்கு வியசனம் అనేది ஒரு பாயிண்ட் பாசிட்டிவாக ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும். பட் அதில் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. அந்த டிஃபரன்ஸ் ரொம்ப சூக்ஷ்மம். அது ஞானிக்கு உபாசகனுக்கு இருக்கிற வித்தியாசம் అని சொல்ல விரும்புகிறார். அதுதான். அப்புறம் 87 ஏவம் தியானைக நிஷ்டோபி லேஷா லௌகிகமாரபேத் தத்வவித்வவிரோதித்வாத் லௌகிகம் சம்யகாச்சரேத். இப்போ இந்த 87 இங்கே இதோட. ஆனால் ஞானி இப்போ மேலே சொன்னது மாதிரி அப்படி சொல்லும் போது உடனே அது இங்கே இண்டிகேட் பண்ணவில்லை. இப்போ இங்கேருந்து 87 மறுபடியும் 97 வரைக்கும் ஞானி இந்த விஷயத்தில் கம்பேர் பண்ணும்போது இவருடைய சிறப்பு என்ன, அந்த உபாசகர் செகண்ட் லெவல், இவர் ஃபஸ்ட்டு லெவலில். இப்போது ஸோ நம்ம ஹீரோ ஞானி வரார் இங்கே. அதுதான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, இந்த உலக விஷயங்கள் இதெல்லாம் செய்யும்போது அங்கே பரவியசனமாக இருக்கிறவன் அகம் பிரம்மாஸ்மி சத்தியம் இவருக்கு. அப்படி இருக்கின்றவனும் உலக வேலை செய்யும்போது விவகாரம் பண்ணும்போதும் பர்ஃபெக்ட்லி அன்டிஸ்டர்ப்டாக 100% ஜாய்ஃபுல்லாக பண்ணுவார். ஓகே, ஜாய்ஃபுல்லாக பண்ணுவார். அதனால் ஆனால் இந்த மாதிரி இந்த தியானம் பண்ணுற உபாசகர் அப்படி பண்ண முடியாது. ஸோ இனிமேல் ஞானி பற்றி சொல்கிறார் விஷயம். அப்படி சொல்லும்போதும் என்ன சொல்கிறாரு, ஏவம் தியான ஏகநிஷ்டः அப்படி இந்த மாதிரி சிங்கிள் பாயிண்டடாக தியானம் நிஷ்டத்தில் இருந்த இந்த உபாசகர் லேஷாத் லேஷாத்தன்னு அர்த்தம் இவனுக்கு அந்த அளவுக்கு எந்தூசியாசம், ஒரு உற்சாகம், ஒரு ஆனந்தம், ஒரு இன்வால்மெண்ட்டோட லௌகிக்கும் இந்த உலக விஷயங்களை அவர் பண்ண முடியாது. ஆரபேத் மே பர்ஃபார்ம் தூ. ஆனால் இன்னொரு பக்கம் காண்ட்ரா
அதர் சைடு பார்க்கும்போது கம்பேரிசன் இந்த ஞானி விஷயத்தில் வந்து எப்படி இருக்குன்னா லௌகிகமாக. ஆனால் இந்த ஞானிக்கு வந்து அவிரோதித்வாத் சம்யக் ஆச்சரேத். லௌகிகம் 2 இடத்துல வருது. முதல்ல வந்து உபாசகர் பற்றி, அப்புறம் ஞானி பற்றி சொல்லும்போது தத்துவவித்து ஞானி. தத்துவவித்து தூ லௌகிகம் செய்யும்போது அவிரோதித்வாத் அவருக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை விவகாரம் பண்ணுறதுக்கு. அதனால தான் ஞானிகள் மகாத்மர்கள் பண்ணுற அளவுக்கு லோகத்தில் லோக கல்யாணத்துக்காகட்டும், சமுதாய காரியமாகட்டும், பல பேர் சிஷ்யர்களுக்காகட்டும், ஆசிரமத்துக்காகட்டும், அவங்க செஞ்ச அளவுக்கு அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோட பர்ஃபெக்டாக நார்மல் பீப்புள் பண்ண முடியறதில்லை. ஏன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நார்மல் பீப்புள் பண்ணலாமான்னு போகிறானுங்க, இவனுக்கு ப்ராப்ளத்தோட ஆஃப் மைண்டடாக பண்ணுறதுனால இவனுக்கு எல்லாமே இடிக்கிறது. ஸோ ஞானி பற்றி சொல்லும் போது தத்துவவித்து லௌகிகம் அவிரோதித்வாத். இவருக்கு இந்த லோக ஆக்டிவிட்டீஸுக்கு ஞானத்துக்கு விரோதமே இல்லை. ஞானம் ஞானஸ்திதி தான். இப்போ அதனால் கொஞ்சம் விவகாரத்தில் அப்படி எல்லாம் பண்ணும்போதும் எனக்கு என்ன போச்சு, இப்போது என்னுடைய ஞானஸ்திதி, என்னுடைய சத்தியஸ்திதி, ஸ்வரூபஸ்திதி இதாவது மாறுமா? இங்கே என்ன நடந்தால் அது அசல் மாறவே மாறாது, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அப்படி ரெண்டுத்துனே பாரமார்த்திக சத்தியத்தினை அப்படியே உள்ளே வச்சுக்கிட்டு வியாபகாரிக சத்தியத்திலும் சத்தியமாக நல்லா ஆக்ட் பண்ணி என்ன செய்யணுமோ அது செய்வார். அதனால் சம்யக் ஆச்சரேத். ஸோ இதுதான் டிஃபரன்ஸு. அவர் கரெக்டாக பர்ஃபெக்டாக சம்யக் சரியாக அவர்னால் செய்ய முடியும். ஆனால் இந்த உபாசன லெவலில் இருந்து இப்படி அறக்குறையாக பாதியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் அப்படி முடியறது இல்லை. ஏன்னா காரணம் இந்த ஞானி விஷயத்தில் என்ன ஆயிடுச்சு மனசில் பாருங்கோ. 88 மாயாமய பிரபஞ்சோயம் ஆத்மா சைதன்ய ரூபத்ருக் இதி போதே விரோதக்கः லௌகிக வியவஹாரிணः. இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா. ஞானி விஷயம் பற்றி சொல்லும்போது இந்த அயம் பிரபஞ்ச என்ன பண்ணாலும் சரி, இங்கே என்ன நடந்தாலும் சரி, இந்த சரீரம் மனசு வச்சு இந்த லோகத்தில் எந்த விவகாரம் காரியம் பண்ணால் கூட அயம் பிரபஞ்ச என்ன மாயாமய அப்படின்னு இவருக்கு இதெல்லாம் மொத்தம் ஒரு மித்யா மாயாதான் இதில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் மாயான்னு மட்டும் நல்லா தெரியும் இது. ஆனால் ஆத்மா சைத்தன்ய ரூபத்ருக்கு, நான் வந்து ஆத்மா சைத்தன்ய ஸ்வரூபம் சாட்சி கூட்டஸ்த சைத்தன்யம் நான். அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் மேலே திரை மேலே எப்படி படம் ஓடுறதோ, திரைனேது வந்து பாரமார்த்திக சத்தியம், அந்த திரை மேலே ஓடுற இந்த படம் எல்லாமே கூட வியாபகாரிக சத்தியம் மித்யா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அந்த திரை மேலே ஓடுற எந்த படம் எந்த காட்சி கூட திறனை ஒன்றும் தொடவே இல்லை, ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்ய ரூபத்திற்கு இதி போதே இந்தி உணர்ந்ததுனால இது இனிமேல் மறக்க மாட்டார். அவர் அந்த நிஷ்டையில் இருக்கார். அதனால் எந்த விஷயத்தில் எங்கே ஈடுபட்டால் கூட லௌகிக வியவஹாரிணா இந்த மேன் ஆஃப் விஸ்டம் தத்துவவித்து லோக விவகாரத்தில் ஈடுபட்டு இருந்தால் கூட கஹ விரோதா எங்கே இவருக்கு அதில் பிரச்சனை வரும்? இந்த கஹ விரோதா అనేది ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இது பெரும்பாலும் நம்ம எல்லோரும் குருஹஸ்தர்களாக இருந்து வேதாந்தம் படிக்கிறோம். இங்கே கான்ஃப்ளிக்ட் வரக்கூடாது. இது எப்படி விரோதம் இல்லாமல் நம்முடைய சாதாரண குடும்ப வாழ்க்கை, நம்மளுடைய அந்த டியூட்டிஸ் என்றும் இது எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கிறது, எப்படி செய்கிறது, எங்கேயுமே ஒரு பிரேக் டவுன் வராமல், ஒரு கான்ஃப்ளிக்ட் வராமல், இந்த பாயிண்ட்டை நம்ம அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் விசதமாக விசாரணை செய்வோம். ஓம்
पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। हरि ओम तत्सत्।